நின்ஹாவ் புரியுதுங்களா? திருப்பி சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நின்ஹாவ். ஒன்றும் புரியலையா? நான் வந்து சைனீஸில் வணக்கம் சொன்னேங்க. எதுக்கு இப்போ சைனீஸ்னு யோசிக்கிறீங்களா? கற்றுக்கிட்டாகணுமே. ஏன்னா நம்ம இப்போ போகிறோம் சைனாக்கு. சூப்பரில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ ட்ரிப்புன்னு சொல்லலாம். நான் மட்டும் தனியாக சைனாக்கு ட்ராவல் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்ம யூரோப் ட்ராவல் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களை வந்து இந்த லென்ஸ் மூலிமா நான் ஃபுல் யூரோப் என்னால் முடிஞ்சளவு கவர் பண்ணி உங்களுக்கு அந்த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொன்னீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பேக் பண்ணதுலேருந்து நம்ம சேனலில் திரும்பி வரலையுமே சூப்பரான தூளான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கேமரா லென்ஸ் மூலிமா நீங்கள் என் கூட வர போகிறீங்க. உங்களை வீட்டில் உட்காந்தபடியே நான் சைனாவை சுற்றி காட்ட போகிறேன். போகலாமா? ஸோ நம்ம ட்ராவல் எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா, சென்னை ஏர்போர்ட்லேருந்து கோலாலம்பூர் போகிறோம். கோலாலம்பூர்லேருந்து நம்ம பெய்ஜிங் போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து போகிறதுக்கான அந்த ஒரு பாதை. இப்போது நான் சைனாக்கு வந்து பேக் பண்ணக்கூடிய திங்ஸ் வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக ப்ரீ ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நம்ம எந்த ட்ராவலும் பண்ணக்கூடாது. அந்த நாடோட அந்த கரண்ட்டான சுச்சுவேஷன் எப்படி, கரன்சி வேல்யூ என்ன, அங்கே வெதர் எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன வந்து அவங்க ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாமே வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சைனாவில் யூடியூப் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் அங்கே பேண்டு. ஸோ அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி வ்ளாகிங் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு ஒரு பெட்டரான ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கு. அது கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து செக்லிஸ்ட் போயிடலாமா? நான் வந்து எனக்கு என்னென்ன வேணும், இப்போ சைனாக்கு நம்ம போகிறோன்னா என்னென்ன எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி ஒரு செக்லிஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நான் எடுத்த ஒரு செக்லிஸ்ட். இப்போ இதை டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எந்த ட்ராவலாக இருந்தாலும் ஒரு செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. என்னென்ன எடுத்துகிட்டு மறக்காமல் நம்மளுக்கு எல்லாமே எடுத்து வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இதை பார்த்துட்டு இதுக்கு என்னென்ன வேணுமோ எடுத்து வச்சுட்டு நம்ம இன்றைக்கி பேக்கிங் முடிச்சிடலாம். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு டான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நம்ம வந்து இறங்கிட்டு அங்கேருந்து நம்மளோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆகும். சூப்பராக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. இது நான் மட்டும் போல் என் கூட சேர்ந்து என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டில் இருந்தபடியே சைனாவை சூப்பராக அந்த ஊர் கல்ச்சர் எப்படி இருக்குது, ஃபுட் எப்படி இருக்குது, அந்த ஊர் எப்படி இருக்குது, அங்கே மற்ற திங்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, இப்போ வந்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த செக்லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ப்ளஸ் வீசா அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ், பிரிண்ட் அண்ட் சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுட்டோம். ட்ராவல் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹோட்டல் புக்கிங்ஸ் இருக்குது, லோக்கல் கரன்சியும் எடுத்து வச்சிட்டோம். இன்டர்நேஷ்னல் டெபிட் ஒரு கிரெடிட் கார்டு, ஸோ இது நம்மக்கிட்ட இல்லை, ஸோ தேவையும் கிடையாது. எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் அதுவும் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த ஃபுல் அந்த கேட்டகரி நம்ம வந்து கரெக்டாக ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ க்ளாத்திங் பார்க்கலாம். க்ளாத்திங்கில் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுள் அவுட்ஃபிட் ஃபார் டெய்லி வேர், வெதருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுவும் நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது இன்னர் வேர். ஸோ 10 நாள்னால் அந்த 10 நாளுக்கு ஏற்ற மாதிரி இன்னர் வேர்ஸ் வந்து எடுத்து வச்சிட்டோம். ஸ்லீப் வேர் எடுத்து வச்சிட்டோம். ஜாக்கெட் அண்ட் ஸ்வெட்டர், கண்டிப்பாக அவங்க வெதர் கோல்டாக இருக்கும், அதனால் அது ரெண்டுமே எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் கேஷுவல் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் ரெண்டுமே எடுத்து வச்சிட்டோம். ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் நம்ம வந்து எங்கே அங்கே போட போகிறது கிடையாது. எக்ஸ்ட்ரா பேக் ஃபார் ஷாப்பிங் அண்ட் கிஃப்ட்ஸ், கண்டிப்பாக ஒரு பேக் எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் டூத் பேஸ்ட், கோம் அண்ட் ப்ரஷ், ஷாம்பூ, கண்டிஷனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், சானிடரி நாப்கின்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். டியோட்ரண்ட் அண்ட் ரேசர் இஃப் நீட், இது நமக்கு தேவையில்லை. அடுத்து மேக்கப் பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் மேக்கப், பிபி க்ரீம், காஜல், லிப்ஸ்டிக் அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம். ஹேர் கிளிப்ஸு, சிம்பிள் ஆக்சரி ஃபார் ஸ்டைலிங், எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் vlogging கியர், நம்ம vlog அங்கே பண்ண போகிறதுனால ஃபோன் ப்ளஸ் சார்ஜர், பவர் பேங்க் இருக்குது, யூனிவர்சல் அடாப்டர் இருக்குது, கேமரா அண்ட் எக்ஸ்ட்ரா பேட்டரி இருக்குது, நம்மக்கிட்ட பவர் பேங்க் இருக்குது, அதே மாதிரி ட்ரைபாடும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. லேப்டாப் அண்ட் டேப்லெட் நம்ம எடுத்துகிட்டு போகல, அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் கார்ட்ஸும் இருக்குது. இப்போ ஃபுட்டு பார்க்கலாம். ட்ரை ஸ்நாக்ஸ் நான் வந்து நம்ம குக்கீஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறேன் இல்லை. அதே மாதிரி வாட்டர் பாட்டில், நமக்கு நார்மல் எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பேசிக் மெடிசன்ஸ், ஹெடேக்கு, ஸ்டொமக் ஏக், இதெல்லாம் வந்து டாக்டர் கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ரிலீஃப் இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன்ஸ் வித் காப்பி ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன், ஸோ அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அது ஸ்மால் பேக் இருக்குது, வெட் வைப்ஸ் இருக்குது, ஹேண்ட் சானிடைசர் இருக்குது, சன்கிளாஸஸ் இருக்குது, நோட் பேட் எடுத்திருக்கேன், சிப்லாக் பேக்ஸும் எடுத்திருக்கேன், சேஃப்டி பின்ஸும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம குக்கீஸ் பிஸ்னஸ்க்கு ஃபியூ குக்கிங் பேக்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ், குக்கி பிராண்டிங் ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டோரி ஐடியாஸ் ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஃபார் vlogs. ஸோ vlogக்கு தேவையானதாக வேணும்னா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவை கிடையாது, ஸ்டிக்கர்ஸ் ஏப்ரம்லாம் தேவையில்லை. ஸோ இது மட்டும் நம்ம இந்த 3 மட்டும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், செக்லிஸ்ட் எல்லாத்தையும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கரன்சி சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து சைனீஸ் கரன்சி, அந்த ஊர் 100 யான். இது வந்து 50 ரூபா கரன்சி. நம்ம ஊருக்கு கஞ்சி தர மாதிரி அங்கே இவர் வந்து எல்லா கரன்சிலையும் இருப்பார். இது வந்து 20 ரூபா,
இது வந்து 10 யுவான். நான் ரூபான்றேன், யுவான். விவான் மாதிரி யுவான். இது ஒரு 5. இது வந்து 1. ஸோ நான் வந்து சில்லறையாக கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதெல்லாத்தையும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கரன்சி, நம்மளோட காசை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். நமக்கு ஏர்போர்ட்டில் வந்து காஃபி டீ சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து கோலாலம்பூர் போகிற வரையுமே நம்மளோட காசு செல்லும். அதாவது நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் செல்லும், அதுக்கு மேலே செல்லாது. அதனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடி கார்ட்ஸ், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு எல்லாத்தையும் கேரி பண்ணுறேன். அப்புறம் நம்மளோட டெபிட் கார்டு. கையில் கேஷ் கொண்டு போனாலும் அந்த இன்டர்நேஷ்னல் யூசேஜ்க்கான அந்த ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னா இன்கேஸ் கொஞ்சம் எதாவது வாங்க போகிறப்ப காசு கம்மியாச்சுன்னா நம்ம அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு எதாவது பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கரன்சி எல்லாருமே செட் பண்ணியாச்சு. நம்மளோட பர்ஸ் ரெடியாக இருக்குது, ஃபஸ்ட்டு விஷயம். அதே மாதிரி இந்த பாஸ்போர்ட் இப்போ தான் புதுசாக ரெனிவல் பண்ணேன். இந்த கவர் வந்து கஸ்டமைஸ்டு கவர் இது. ஸோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேர் போட்டிருக்கோம், உள்ளே வந்து பாஸ்போர்ட் இருக்கும். நம்மளோட போர்டிங் பாஸ்லாம் இங்கே வச்சு அழகாக வந்து கேரி பண்ணலாம். அடுத்தது வந்து பிரேசஸ், அது வந்து ஃபுல்லாக கேரி பண்ணுறேன். 10 நாளுக்கு அப்படின்னா 10 பிரேசஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது இந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸ்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹோல்டர் இது. இது வந்து அமேசானில் வாங்கின 2 கலந்து 140 240 தெரியல. ஸோ இந்த மாதிரி அழகாக இருக்கும். இதில் வந்து பேஸ்ட்டு ப்ரஷ் வச்சு அழகாக லாக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பாடி வாஷு. நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அங்கே வந்து ஹோட்டலில் கொடுத்தாலும் நம்ம பாடிக்கு எது செட் ஆகுமோ அந்த வாஷ் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஷாம்பூ, ஃபேஸ் வாஷ், இது வந்து மாய்ஸ்சரைசர், ஹேண்ட் சானிடைசர் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் லிப் பாம். கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து சில்லுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. மாய்ஸ்சரைசரும் லிப் பாமும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ஐட்டம். ஸோ இதை வந்து இப்போ நம்மளோட பேக்கில் வச்சுக்கலாம். ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாஷ் பேக்ஸ் கிடைக்கிது. 3மே கலந்து 290 ருபீஸ்க்கு அமேசானில் வாங்கினேன். நம்ம இந்த மாதிரி இன்னர் வேர்ஸ், அதே மாதிரி நம்மளோட டாய்லெட் ஐட்டம்ஸ்லாம் போட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷாம்பூ 10 ரூபான்னு பார்க்கலாம், 10 ரூபானா வேறு எடுத்துக்கலாம். மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷ், அப்புறம் என்ன ஹேண்ட் சானிடைசர் வந்து இதில் வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணிக்கலாம். அப்புறம் டூத் ப்ரஷ் அழகாக செட் ஆகிடுச்சு. சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இதோட நமக்கு இன்னொரு சின்ன பேக் கூட இருக்குது. இது நம்ம அடுத்து என்ன யூஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட மேக்கப் ஐட்டம் அது வந்து பேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சீப்பு, சோப்பு சீப்பு கண்ணாடி கண்டிப்பாக தேவை. ஒரு 3 சீப்பு எடுத்துக்கிறேன். சீப் பத்துதா? இல்லை, சீப் இதில் பத்தலை. ஸோ பேக் சேஞ்ச் பண்ணுறோம். கொஞ்சம் பெரிய பவுச்சஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது கரெக்டாக பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கலாம் ரேவந்த். இதில் கரெக்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளிப்பு 4, கொஞ்சம் எக்கச்சக்கமாக கிளிப் எடுக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சீப்பு கிளிப்பு எல்லாத்தையும் தனியாக போட்டுட்டு இதை தனியாக போடலான்னு பார்க்குறேன். மேக்கப் என்ன சொல்கிற ரேவன்? இல்லை அப்படியே போட்டுருவா, இதில் போட்டுருவா. இதில் போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ் போடலாம். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், சேஃப்டி பின்ஸு கண்டிப்பாக தேவைப்படும், காம்பேக்ட் பவுடர், மை ஃபேவரட் லிப்ஸ்டிக். இந்த 2 ஷேடும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பிபி க்ரீம், சின்ன பர்ஃப்யூம் சூப்பராக இருக்கும். அது வந்து பாக்கெட் பர்ஃப்யூம் மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் வந்து அண்ட் பிந்தி. அவ்வளோதான், நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சூப்பராக வச்சாச்சு. போதும், இதுதான் மேக்கப் ஐட்டம். இதில் ஆர்கனைசர்ஸ் வாங்கினேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே நம்ம ஷூ எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கான ஆர்கனைசர் இது. அதை நம்ம அழகாக அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேஜரானது நம்ம வந்து பேக் பண்ணிட்டோம். அடுத்தது பர்ஃப்யூம் அண்ட் பாடி ஸ்ப்ரே. ரேவந்த், அந்த பாடி ஸ்ப்ரே கொஞ்சம் எடுத்து கொடுப்பா. இப்போ பர்ஃப்யூம் நம்ம வந்து இந்த மாதிரி டிரான்சிட்டில் உடையாமக்கிறதுக்கு
ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இது வந்து டைப்பர், விவானோ டைப்பரு. இதுக்குள்ளே வச்சுருங்க. இது வந்து அந்த ஃபோம் அந்த இது வந்து நல்லா நம்மளுக்கு உடையாமல் பார்த்துக்கும். வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்போ இதை நீங்கள் அழகாக உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பிரேக்கேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் பர்ஃப்யூம்ஸ் வந்து பாட்டில் நீங்கள் கேரி பண்ணிங்கன்னா உடையாமல் இருக்கும். அதே மாதிரி இதில் பாடி ஸ்ப்ரே. அவ்வளோதான். ஸோ ரெண்டுத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஷூஸ் பேக் பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த மாதிரி வெளியில் போகிறப்ப நல்லா வாக் பண்ணுவோம். நிறைய சுற்றி பார்க்குறப்போ கம்ஃபர்டபுள் ஷூஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதனால் நான் லாஸ்ட் டைம் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப ஒரு கேவலமான ஷூ போட்டு போயிட்டு ரொம்ப அவதிப்பட்டேன். ஸோ அதனால் இந்த வாட்டி பார்த்து பக்குவமாக இருந்து நல்ல பிராண்டில் ஷூ எடுத்துட்டேன். சுவிட்சர்லாண்ட்லாம் வந்து அந்த ஷூ போட்டு போயிட்டு ஃபுல்லாக கீழே இருந்து அப்படியே அந்த பனி வந்து உள்ளே ஈரம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சஃபர் ஆனேன் நான். ஸோ ஷூஸை வந்து இந்த மாதிரி இதில் வச்சு நம்ம கேரி பண்ணலாம். அவ்வளோதான். ஷூவும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஸோ அடுத்தது வந்து முக்கியமான விஷயம், லேடிஸ்க்கு அண்டர்வேர். 10 நாளைக்கு 10 அண்டர்வேர் கொண்டு போய் அதை வாஷ் பண்ணாமல் கொண்டு வரது ரொம்ப வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அதுக்காக நமக்கு வந்து இந்த ரீயூஸபிளாக வேண்டாம். ஸோ யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பேண்டிஸ் கிடைக்கும் இல்லையா. நான் வந்து பீரியட் பேண்டிஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு பேக்கில் நம்மளுக்கு 5 பீஸ் இருக்கும். ஒரு 3 பேக் வாங்கினோன்னா 50 பீசஸ், மோர் தென் இன்னஃப். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோன்னா யூஸ் பண்ணி நம்ம அழகாக கழட்டி போட்டலாம். ஸோ இதை பேக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய அந்த பீரியட் பேண்டிஸ் வந்து இது ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். சூப்பராக செட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து சாக்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பேரை எடுத்து நம்ம இந்த பக்கம் இப்படி வச்சுக்கலாம். யூஸ் பண்ணிட்டு திருப்பி இதிலே நம்ம வந்து போடாமல் தனியாக ஒரு பேக் கேரி பண்ணோன்னா அந்த யூஸ்டு கிளாத்ஸ்லாம் அந்த போட்டுக்கலாம். இதை அப்படியே ஃபோல்ட் கூட பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஃபோல்டபுள். ஸோ இதையும் ஃபோல்ட் பண்ணியாச்சு. அடுத்தது 2 ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்திருக்கேன். ஹேண்ட் டவல்ஸ். இது வந்து சூட்கேஸ்குள்ளே வைக்கணும். மாஸ்க் கண்டிப்பாக தேவை. இது அப்படியே நம்ம பேக்கோடு கேரி பண்ணலாம். இப்படி இருக்குது தனித்தனி பேக்காக. ஸோ ஒரு 2 வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சு மிச்சது எல்லாத்தையும் வந்து நம்ம பேக்கில் வச்சிடலாம். நல்ல குவாலிட்டி மாஸ்க் தான் வாங்கியிருக்கேன். N95 டிஸ்போசபிள் மாஸ்க். போகிறது எங்கே, சைனாவில், அப்போ டபுள் ப்ரொடெக்ஷன் தேவை தான். அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன். வயிற்று வலிக்கு, ஜுரத்துக்கு, தலைவலிக்கு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபீவர் வந்துச்சுன்னா அதுக்கெலாம் சேர்த்து மெடிசன்ஸ் வாங்கிட்டேன். ஸ்டொமக் அப்செட் கண்டிப்பாக ஆகும் அப்படின்னாங்க. ஸோ இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அவர் டாக்டர், சைனாவில் படிச்சுட்டு வந்த டாக்டர். ஸோ அவர் தான் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரு. ஸோ இந்த மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டேன். இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக எப்போ கையில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது டாக்டர் சொன்ன டிப் எனக்கு. நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷனை மெடிசனோடய வச்சுருங்க. மெடிசன் ஹேண்ட்பேக்லேயும் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து லக்கேஜ்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது என்ன தெரியாது, தூக்கிப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்குள்ளே மெடிசன்ஸ் நம்ம இப்போது எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆம்னிஜெல். நம்மளுக்கு டக்குன்னு ஏதாவது வலி வருது அப்படின்னா ஜெல் தேவை. அதனால அந்த ஆம்னிஜெல் எடுத்துக்கலாம். ஸ்டொமக் அப்செட்டுக்கு வந்து டானிக் கொடுத்துருக்காரு. அடுத்தது பல்மோ கிளியர். நமக்கு வந்து இரும்பல் நிறைய வருது, சளி இருக்குன்னா அதை எடுத்துக்கலாம். இது வந்து ரெகுலராக என்னோடய அயன் சிரப் இது வந்து குடிச்சிக்கலாம். நமக்கு அந்த ஆசிடிட்டி ஃபார்மாக இருக்குன்னா அதுக்கேற்ற வந்து சிரப் இது. கண்டிப்பாக நீங்கள் அங்கே எடுக்க ஃபுட்டுக்கு இதெல்லாம் தேவைப்படும்னு சொன்னார். அதுக்கப்புறம் சில ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸ், பேண்டேஜ் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன், தேவைப்படும். இது மாதிரி மெடிசன்ஸ்லாம் எடுத்தாச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்பு வலி, ஆன்டிபயோட்டிக் பாக்ஸ் ரெடியாக அடிச்சு மெடிக்கல் பாக்ஸில் மாஸ்க்கும் வச்சிடலாம். ஒரு 2 மாஸ்க் மட்டும் கையில் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், மெடிசன் பாக்ஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட் 2 மணி ஆகுது. விவான் தூங்க வச்சு தான் நாங்கள் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். எனக்கு வந்து கேமராக்கு ஹெல்ப் பண்ணது ரேவந்த். தேங்க்ஸ் ரேவந்த். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லக்கேஜ் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
குட்டி முருகர் வேல் எடுத்துகிட்டு போகிற என்னோட சவர் நடுவில் வச்சுட்டு நம்ம இது மாதிரி துணி வைக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் நிறைய வந்து செப்பரேட் பண்ணி எடுத்திருக்கேன். வெஸ்டர்ன் டாப்ஸ் தனியாக, அதாவது இப்போ இந்த மாதிரி பேண்ட்ஸ் இருக்குல்ல, இது வந்து எலாஸ்டிக் பேண்ட். ஸோ இந்த மாதிரி பேண்ட்டு, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி டாப்ஸு, இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பேக் பண்ணிடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா பேண்ட்டு டாப்பு அப்படியே ஒன்றாவே வந்து நம்ம மடித்து வச்சுக்கப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேண்ட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைனீஸ் கல்ச்சர் ட்ரெஸ் மாதிரியே இருக்குது. அப்படியா? ஸோ இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி நடுவில் வச்சுட்டு அப்படியே பேண்ட்டை மூடிட்டோன்னா ஒரு செட் ரெடி ஆகிடுச்சு. இவரை இங்கே இப்படி வச்சிடலாம். ஸோ பீச் கலர் இதை இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேட்சிங்காக இந்த டாப் தான் போட போகிறேன். அப்படி போட்டு அப்படி வச்சிடலாம். ரெடி. இது ஆலிவ் க்ரீன், அதுக்கு டாப் போட்டு மடிச்சிடலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 10 நாள் ட்ரிப்பு. நான் வந்து ஒரு 4 ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறேன். எப்போ என்ன நடக்கும் தெரியாது. ஸோ எப்பவுமே சேஃப்டியாக ஒரு 4 ட்ரெஸ் கையில் இருக்கட்டும். ஸோ எல்லாத்தையும் நான் மடிச்சுட்டு வரேங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். நம்மளுக்கு சூட் கேஸு 20 கேஜஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஹேண்ட் லக்கேஜில் வந்து 5 கிலோ. ஸோ 25 கேஜஸ் 30 கேஜஸ் சொல்கிறாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல போல இருக்குது. நம்மளோட குக்கீஸ் 2 குக்கீஸ் எடுத்துகிட்டு கருப்பு கவுனி, அப்புறம் பார்த்திங்கன்னா ராயல் வெட்நட்ஸ். அங்கே ஸ்நாக்ஸு கண்டிப்பாக எப்படி இருக்கும் தெரியாது. ஸோ நம்ம குக்கீஸ் தான் ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு. அங்கே வந்து ஸ்வெட்டர் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட யூரோப் கேப்பு ஸ்வெட்டர் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அதே மாதிரி குடையும் எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக குடையும் இருக்கணும் அப்படின்னாங்க. மிச்சதெல்லாம் வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜில் பேக் பண்ணிக்கலாம். 5 கேஜஸ் அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கேயும் மெடிசன்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஒயர் ஆர்கனைசர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட பவர் பேங்க் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன பவுச் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் பவர் பேங்க், அப்புறம் வந்து ஐஃபோனோட சார்ஜர் கேபிள், அப்புறம் அடாப்டர். இந்த பக்கம் முடிஞ்சிடுச்சா? இதெல்லாம் ஹேண்ட்பேக் போயிடும். ஒரு பென்னு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான வயர் இங்கே வரும். அதை நான் வந்து நாளைக்கு காலை கிளம்புறப்போ எடுத்து வச்சிடுறேன். இது அப்படியே நம்மளோட பேக் தான் எனக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். அதனால் அதில் போட்டுடலாம். அதே மாதிரி ஹெட்ஃபோன்ஸ், மைக், ட்ரைபாட், பாஸ்போர்ட், என்னோடய கண்ணாடி, சன்கிளாஸஸ், அப்புறம் மாஸ்க், அதே மாதிரி வைப்ஸ், அப்புறம் ஒரு எம்டி வாட்டர் பாட்டில். இதெல்லாம் பேக்கில் வச்சிடலாம். பாஸ்போர்ட் உள்ள பத்திரமா வச்சிடுறேன். அது மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்லாம் இங்கே இந்த ப்ளேஸ் இருக்குது, வச்சுக்கிறேன். என்னோடய வாலெட், ட்ரைபாட், நம்மளோட ஆர்கனைசர், 2 மாஸ்க், அப்புறம் இது வந்து சூட் கேஸ்க்கு நம்ம லாக் பண்ணக்கூடிய லாக்ஸ் அண்ட் கீஸ் இங்கே வச்சிடுறேன். உள்ளே வச்சிடலாம், போட்டு லாக் பண்ணிடலாம். அப்புறம் ஹெட்பில் இருக்குது, போகிறப்ப எடுத்துகிட்டு போகலாம். மைக் நான் போட்டிருக்கேன், கைட்டிட்டு உள்ளே போட்டிருப்பேன். ஸோ பெரிய லக்கேஜ் ரெடியாக இருக்குது, நம்மளோட பேக் ரெடியாக இருக்குது. ஹேண்ட் லக்கேஜ் தான் ரெடி பண்ணணும். இதோட வெயிட் நாளைக்கு காலைல செக் பண்ணி நான் ஆர்டர் பண்ணிக்கேன் வெயிங் மிஷினை. அதை செக் பண்ணிவிட்டு அது எக்ஸஸ் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான் பேக்கிங். செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு படுக்கணும். டைம் இப்போ 3 ஆயிடுச்சு. ஒரு வாட்டி பாருங்கள் அந்த பக்கம். சரி, நான் மிச்சம் தான் நாளைக்கு காலையில் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு முடிச்சுட்டு
வெயிட் பார்த்துட்டு மிச்சத்தை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்களுக்கு நாளைக்கு வந்து ட்ராவல் இருக்குது. ஸோ ட்ராவல் vlog அங்கே போயிட்டு இதை எடிட் பண்ணி போடணும். சைனாவில் யூடியூப் பேன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். எப்படியாவது வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ரெடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா எனக்கு என்னென்ன வந்து தேவையோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட vlog கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தடுத்து சூப்பரான vlogs சைனா vlogs வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் மிஸ் பண்ணுறாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, டேக் கேர், பை.